குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு பகுதியில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்று ஒரு புதிய மருத்துவமனையை, மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள். 23 கோடி ரூபாய் செலவில் 64,347 சதுரடி பரப்பளவு உள்ள தரைத்தளம் மற்றும் 4 தளங்களுடன் கொண்ட ஒரு புதிய கட்டுமான பணியினை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனை என்பது ஏற்கனவே 160 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாக இங்கே இயங்கி வந்தது. மாண்புமிகு இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ER ஈஸ்வரன் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களிடத்தில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு இணையாக இந்த மருத்துவமனையை தரமுயர்த்தி தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்து மாண்புமிகு முதல்வர் அவர்களும் திரு ER ஈஸ்வரன் அவர்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருப்பதை உணர்ந்து இந்த மாவட்டத்திற்கு 2 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு ஒப்புதல் அளித்தார்கள். அந்த வகையில் திருச்செங்கோடு மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு 23 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. கட்டிடம் கட்ட தொடங்கிய உடனே இட நெருக்கடி காரணமாய் 160 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனையின் செயல்பாடு என்பது 75 படுக்கைகளாக சுருங்கியது. இப்பொழுது இந்த மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற சூழலில் இப்பொழுது 225 படுக்கைகள் கொண்ட பெரிய மருத்துவமனையாக இது தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் புறநோயாளிகளாக ஒரு 700-800 பேரும், உள்நோயாளிகளாக 100-150 பேரும், மாதந்தோறும் பிரசவங்கள் என்கின்ற வகையில் ஒரு 100க்கும் மேற்பட்டவர்களும் இந்த மருத்துவமனையில் பயன்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு 2,33 லட்சம் ரூபாய் செலவில் ஒரு சிடி ஸ்கேன் தந்து அது தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. சிடி ஸ்கேன் மற்றும் சியாம் கருவிகள் எல்லாம் ஏற்கனவே பயன்பாட்டுக்கு வந்து இந்த மருத்துவமனையில் மிக சிறப்பாக அது பயன்பாட்டில் இருக்கிறது. கடந்த ஆண்டு திறந்து வைக்கப்பட்ட அந்த சிடி ஸ்கேனின் மூலம் இதுவரை 400க்கும் மேற்பட்ட சிடி ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு மிக சிறப்பான பயன்பாட்டை எட்டியிருக்கிறது. இந்த 23 கோடி ரூபாய் மட்டுமல்லாது ஏற்கனவே 2,33 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சிடி ஸ்கேன் மற்றும் சியாம் கருவிகளையும் தொடர்ந்து இப்பொழுது 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு பொது சுகாதார ஆய்வு கட்டிட பணிகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சட்டமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களிடத்தில் இந்த மருத்துவமனையிலிருந்து வெளியேறுகிற கழிவு நீர் சுத்திகரிக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் இந்த மருத்துவமனை பராமரிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலான கோரிக்கை ஏற்று தற்பொழுது 1 கோடி ரூபாய் நிதியை அளித்து அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு அமைப்பை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது இந்த மருத்துவமனைக்கு இன்னமும் குழந்தை பராமரிப்பு பிரிவுக்கு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் தருவதற்குரிய நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு 19 மாவட்டங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் இருப்பது தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்கள். இதில் 19 மாவட்டங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும் 6 இடங்களில், குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தை போன்று 6 மாவட்டங்களில் அந்தந்த மாவட்டத்து மக்கள் பிரதிநிதிகள் வைத்த கோரிக்கை ஏற்று மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாக 6 மாவட்டங்கள் என்கின்ற வகையில் 25 இடங்களில் புதிதாக இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்த நிதி 1018 கோடியே 85 லட்சம் ரூபாய். அந்த வகையில் தமிழ்நாட்டில் திருத்தணியில் 45 கோடி, தாம்பரத்தில் 110 கோடி, பழனியில் 70 கோடி, திருப்பத்தூரில் 56 கோடி, காங்கேயத்தில் 12 கோடி, ஜெயங்கொண்டத்தில் 25 கோடி, திருக்கோவிலூரில் 54 கோடி, பரமக்குடியில் 48,5 கோடி, குடியாத்தத்தில் 40 கோடி, திண்டிவனத்தில் 60 கோடி,
அருப்புக்கோட்டையில் 30 கோடி, ஒசூரில் 100 கோடி, மயிலாடுதுறையில் 45 கோடி, வேதாரண்யத்தில் 20 கோடி, வள்ளியூரில் 30 கோடி, அறந்தாங்கியில் 46 கோடி, கூடலூரில் 31 கோடி, ராசிபுரத்தில் 23 கோடி, குளித்தலையில் 40 கோடி, திருச்செங்கோட்டில் இன்றைக்கு 23 கோடியில் கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இன்னமும் தென்காசி, ராஜபாளையம், தாராபுரம், அம்பாசமுத்திரம் போன்ற 25 இடங்களிலும் கட்டப்பட்ட கட்டிடங்கள் ஒவ்வொன்றாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே திருத்தணியில் திறந்து வைக்கப்பட்டு விட்டது. அதேபோல் கடந்த மாதம் தாம்பரத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் திறந்து வைக்கப்பட்டு விட்டது. இப்போது திருச்செங்கோடியில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. படிப்படியாக இந்த 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளும், குறிப்பாக 19 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், ஒரு 6 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையான மருத்துவமனைகள் என்று 25 மருத்துவமனைகளும் திறக்கும் பணிகள் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் தொடர்ச்சியாக நடைபெறவிருக்கிறது. திருச்செங்கோடு மருத்துவமனையை பொறுத்தவரை மக்கள் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் அளித்து வருகிற மிக சிறந்த ஆதரவின் காரணமாய் இது ஏற்கனவே ஒன்றிய அரசு வழங்குகிற 2 மிகப்பெரிய விருதுகளை இந்த மருத்துவமனை பெற்றிருக்கிறது. தேசிய தர உறுதி நிர்ணய சான்றிதழ், நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் சர்டிபிகேட் என்று சொல்லக்கூடிய அந்த என்குவாஸ் விருது இந்த மருத்துவமனைக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. பிரசவ பகுதிக்கு வழங்கப்படுகிற ஒரு விருது தேசிய அளவில் லட்சயா என்கின்ற ஒரு விருது, அதுவுமே இந்த மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை ஏராளமான பணிகள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த வாரம் கூட நாமக்கல்லில் ஒரு புதிய சித்த மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்டது. அந்த மருத்துவமனை ஒரு 1.5 ஆண்டு கால பயன்பாட்டிற்கு பிறகு அங்கே ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராஜேஷ், இந்த மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சர் மரியாதைக்குரிய நம்முடைய ஈஸ்வரன் போன்றவர்கள் வைத்த கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்னும் ஒரு 1.5 ஆண்டு காலத்தில் நாமக்கல்லில் ஒரு சித்த மருத்துவ கல்லூரியும் தொடங்கி வைக்கவிருக்கிறார். இந்த நிலையில் சட்டமன்றத்தில் பெருமதிப்பிற்குரிய ஈஸ்வரன் அவர்களும் திரு ராமலிங்கம் அவர்களும் திரு ராஜேஷ் அவர்களும் வைத்த கோரிக்கை, ஏற்கனவே இருந்த வட்டார மருத்துவமனையில் ஒரு ஓபி ஒன்று வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதுவும் கூட டிஎம்எஸ் சார்பில் இப்பொழுது அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அதுவுமே கூட செய்யப்படவிருக்கிறது. அதாவது இதை நான் இப்ப பேசும்போது மிக தெளிவாக சொன்னேன். 23 மருத்துவர்கள் இந்த மருத்துவமனைக்கு, 23 பேருமே சாங்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளவோ, ஒப்பளிக்கப்பட்ட பணியிடங்கள் எத்தனையோ அத்தனையும் இன்னைக்கு இருக்காங்க. செவிலியர்களை பொறுத்தவரை 64 பேருமே இருக்கிறாங்க. 25 பாராமெடிக்கல் ஸ்டாஃப், அந்த 24 பேருமே இருக்கிறாங்க. 15 பேர் தூய்மை பணியாளர்கள், காவலர்கள். பெரிய கட்டடம் கட்டியிருக்கிற காரணத்தினால் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வைத்த கோரிக்கை, இப்பொழுது புதிதாக ஒரு 64,000 சதுரடி கட்டடம் கட்டப்பட்டிருக்கிறது. தூய்மை பணி செய்வதற்கும் இரவு காவல் பணி செய்வதற்கும் கூடுதல் ஆட்கள் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணியிடங்கள் நிரப்பப்படும். இதை தவிர்த்து செவிலியர்கள் பணியிடம் என்பது காலி இல்லை. புதிய மருத்துவர்கள் ஒரு 7 பணியிடங்கள் உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இப்பொழுது இருக்கிற புறநோயாளிகளின் எண்ணிக்கை, உள்நோயாளிகளின் எண்ணிக்கை, அதற்கு இருக்கிற மருத்துவர்கள் போதுமானது என்றாலும் கூட புதிய கட்டிடம் கட்டப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் இன்னமும் கூடுதலாக மருத்துவ பயனாளிகள் இந்த மருத்துவமனைக்கு வரக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்பை முன்னிட்டு புதிதாக ஒரு 7 மருத்துவ பணியிடங்கள் உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகள் இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு கடந்த மாதம் தான் நீங்கள் பார்த்தீர்கள். அதாவது ஒரே நாளில் 2432 செவிலியர்கள் ஒரே நாளில் பணியாணை தரப்பட்டது. இப்ப ஒரு 2137 பேருக்கு உச்ச நீதிமன்றத்தின் அந்த வழக்குகளை எல்லாம் தொடர்ந்து கிராம சுகாதார செவிலியர்கள் எடுப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இப்போ இன்னும் ஒரு வார காலத்திற்குள் நோட்டிபிகேஷன் விடப்படவிருக்கிறது. மருத்துவர் பணியிடங்கள் காலியே இல்லை என்கின்ற நிலை இருந்தது. இப்பொழுது ஒரு 1000 பணியிடங்கள் புதிதாக இந்த மாதம், கடந்த மாதம் பணி ஓய்வு பெற்றவர்கள் அந்த இடங்களை நிரப்புவதற்கு ஒரு 1000 மருத்துவர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கு நோட்டிபிகேஷன் இந்த 2 நாள்ல வரப்போகுது. ஒரு 1066 கிராம சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்களை நிரப்புவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 பணியிடங்களுக்கான நோட்டிபிகேஷன் இந்த ஒரு வாரம் அல்லது அதிகபட்சமாக ஒரு 10 நாட்களுக்குள் பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தப்படவிருக்கிறது. இந்த தேர்வுகள் முடிந்து இது எல்லாமே அநேகமாக ஜனவரி இறுதிக்குள் இந்த பணிகள் நிரப்பப்படும் போது இந்த துறையில்
ஒரு காலி பணியிடம் கூட இல்லை என்கின்ற நிலை முழுமையாக உருவாகிறது. இல்ல மருத்துவமனை மேல நடவடிக்கை எடுத்து அந்த மருத்துவமனைகள் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சீல் வச்சிருக்கிறோம். இது சம்பந்தமா சட்டமன்றத்தில் ஒரு பெரிய அறிக்கையை தந்திருக்கு.